இது என்னோட மிட் மீல் ஸ்நாக்ஸு. கொய்யாப்பழம், மங்குஸ்தான், லிச்சி, ரம்புட்டான். கொய்யாப்பழத்தோட நன்மையை பார்க்கலாம். கொய்யாப்பழம் வந்து பிளட்டில் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பெயின் இப்போ நம்ம உடம்புல எங்கேயாவது இந்த இன்ஃப்ளமேஷன் பெயின் இருந்ததுன்னா அதை குறைக்கிறதுக்கு உதவும். டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்ப நல்லது. அது பெயின் இருந்ததுன்னா அதை குறைக்கிறதுக்கு உதவும். டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது ஆன்டி கேன்சர் எஃபெக்ட் உள்ளது. இம்யூனிட்டி சிஸ்டம் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னுக்கு இது ரொம்ப நல்லது. நம்ம வந்து மற்ற ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்றத விட கொய்யாக்காய் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். டெய்லி நம்ம ஒன்று எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ரம்புட்டான்ற ஃப்ரூட் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அது இல்லாமல் ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது. ஆனால் இது ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 1-2 அப்படி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இதை எடுத்துக்கணும். லிச்சியில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து காஃப், ஃபீவர், பெயினுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த லிச்சியில் வந்து ஒரு விதமான கெமிக்கல் இருக்குது. அது வந்து நம்மளோட ஏதாவது ஸ்வெல்லிங் அந்த மாதிரி இருந்ததுன்னா ரெடியூஸ் பண்ணும். பெயின் இருந்ததுனாலும் அதையும் குறைக்கிறதுக்கு உதவும். இம்யூன் சிஸ்டம்க்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதுலேயும் அதிகமாக இருக்குது. இந்த மங்குஸ்தான் ஃப்ரூட் வந்து கலோரியில் ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதுலேயும் அதிகமாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இது ரெகுலராக இதை எடுத்துக்கலாம். கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எப்பயுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடும்போது நம்ம வந்து சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம். அதே மாதிரி இதோடைய டைஜஷன் லெவலும் சாப்பாடோட டைஜஷன் இதுவும் வேறு. அதனால் நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 1/2 hour 1 hour கழித்து நம்ம சாப்பாடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா சாப்பாடு குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்குவோம். அப்போ நமக்கு வந்து சாதம் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும். மற்றபடி காய் அதெல்லாம் நிறையா எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.